அசாமில் பொழிந்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. அம்மாநிலத்தில் கவுஹாத்தி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தொடர்ந்து பலத்த மழை பொழிந்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. சாலைகளில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. கவுஹாத்தியில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அனல் நகர் பகுதியே வெள்ளத்தில் மிதக்கிறது. மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த பேரிடரால் ஜோட்காட்டி கிராமம் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளது. 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் 6 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளால் ரயில்வே தண்டவாளம், தேசிய நெடுஞ்சாலை ஆகியவை சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினருடன் ராணுவத்தினரும் துணை ராணுவ படையினரும் ஈடுபட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் முழுவதும் பொழிந்து வரும் கனமழை காரணமாக அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் மும்பை, தானே உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. மும்பையின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கனமழை வெள்ளம் காரணமாக பேருந்து சேவை முடங்கியது. புறநகர் ரயில் சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மும்பை விமான நிலையத்தின் விமான போக்குவரத்தை கனமழை பாதிப்பு விட்டு வைக்கவில்லை. மும்பையின் அழகிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் மரைன் டிரைவ் பகுதியில் அரபிக்கடல் பெரும் கொந்தளிப்புடன் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் மும்பை மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. தொடர் விடுமுறையை கொண்டாட தேனியில் உள்ள கும்பகரை அருவியில் குளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விட்டுவிட்டு பெய்த மழை காரணமாக அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அதில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். இதேபோல நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் உற்சாகமாக குளித்து விடுமுறையை கொண்டாடினர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருவதால் ரம்மியமான காலநிலை நிலவுகிறது. மேகக்கூட்டங்களின் நகர்வை டைம் லாப்ஸ் தொழில்நுட்பம் மூலம் படம் பிடித்ததில் அவை பார்ப்பதற்கே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றன. தொடர் விடுமுறையையொட்டி இயற்கையின் அழகை ரசிக்க சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி இந்த 2 அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
ஆனாலும் ஐந்தருவி, சிற்றருவி மற்றும் புலியருவி உள்ளிட்ட மற்ற அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விடுமுறை தினங்களை கொண்டாட வரும் பயணிகளின் நலன் கருதி இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானல் அருகே உள்ள பள்ளங்கி கிராமத்தில் உள்ள மிளகு அருவியை மேம்படுத்தும் நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் துரிதப்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் முயற்சியால் சுற்றுலா தலமாக மிளகு அருவி அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அருவிக்கு செல்லும் பாதையில் படிகள், இரும்பு ஏணிகள், குளிக்கும் இடத்தில் கைப்பிடிகள் என மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பகுதியில் கழிப்பறை, உடை மாற்றும் அறை போன்ற அடிப்படை வசதிகளையும் செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பேராலயம், பழைய மாதா கோவில், நடுத்திட்டு கடற்கரை பகுதிகளில் கூட்டம் அலைமோதியது. மெழுகுவர்த்தி ஏற்றியும் மொட்டையடித்தும் சிலுவை பாதையில் மண்டியிட்டு சென்றும் பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். விழா காலங்களில் வேளாங்கண்ணி செல்லும் பாதையை ஒரு வழியாக மாற்றுவது போல தொடர் விடுமுறையின் போதும் மாற்ற பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஞாயிறு வார விடுமுறை என்பதால் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வழக்கத்திற்கு மாறாக பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் அலைமோதியது. கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தமிழன் ஆவணி மற்றும் மலையாள சிங்கம் மாதங்களின் பிறப்பை முன்னிட்டு மாதாந்திர பூஜைக்காக நேற்று மாலை நடை திறக்கப்பட்டது. சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, வார இறுதி என தொடர் விடுமுறை நாட்கள் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. மாதத்தின் முதல் நாளில் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக நேற்று இரவே பக்தர்கள் நடைபந்தலில் காத்திருந்தனர். அதிகாலை 5 மணிக்கு நடை திறந்த பிறகு நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். வரும் 21ஆம் தேதி வரை கோயில் நடை திறந்திருக்கும். அன்று வரை வழக்கமான பூஜைகளும் படி பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன. 21ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மனநலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் தாய் ஒருவர் தனது 2 வயது பெண் குழந்தையை மரக்கட்டையால் அடித்துக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை ராதிகா தனது 2வது பிறந்த நாளை கொண்டாட இருந்ததற்கு முந்தைய நாள் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை குழந்தையின் தொடர் அழுகையால் ஆத்திரமடைந்த தாய் விஜல் மரக்கட்டையால் தலையில் தாக்கியுள்ளார். வீட்டிற்கு வந்த தந்தை ராகுல் கஷ்னாரே மகளை ரத்த வெள்ளத்தில் கண்டு அதிர்ச்சியடைந்தார். 6 வயது மகன் அளித்த வாக்குமூலத்தை கொண்டு காவல்துறையினர் தாயை கைது செய்தனர். மூளையை தின்னும் அமீபா பாதிப்பால் கேரளாவை சேர்ந்த 9 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். கோழிக்கோடு மாவட்டம் தமரச்சேரி பகுதியை சேர்ந்த 9 வயது சிறுமி கடும் காய்ச்சல் காரணமாக கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிறுமியின் இறப்புக்கான காரணம் குறித்து நுண்ணுயிரியல் பரிசோதனை கூடத்தில் பரிசோதனை நடத்தப்பட்டது. அப்போது சிறுமியின் மூளையில் அரிய வகை அமீபா பாதிப்பு இருந்தது கண்டறியப்பட்டது. மூளை திசுக்களை தின்னும் இந்த அரிய வகை அமீபா மாசடைந்த ஏரி, குளம், ஆறுகளில் உயிர் வாழும். இந்த நீர்நிலைகளில் குளித்தால் மூளைவாதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சிறுமி வசித்த பகுதியில் உள்ள நீர்நிலையில் குளித்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு பரிசோதனை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோழிக்கோடு மாவட்டத்தில் இந்த ஆண்டில் அரிய வகை அமீபா பாதிப்பு காரணமாக இருந்த 4வது நபர் இந்த 9 வயது சிறுமி என்பது குறிப்பிடத்தக்கது. தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சென்னையில் விலங்குகள் நல வாரிய அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுப்பேட்டை லாங்ஸ் கார்டன் சாலையில் தொடங்கி எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் வரை விலங்குகள் நல ஆர்வலர்கள் பேரணியாக சென்றனர். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திரை பிரபலங்கள் பலரும் இந்த பேரணியில் பங்கேற்றனர்.
ஓவராலாகவே நாங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இந்த ஆர்டருக்கு வந்து நாங்கள் ஒரு அகெயின்ஸ்டாக இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் கிடையாது. இது வந்து ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு ஹியூமேன் உண்மையான ஒரு அறம் சார்ந்த ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் வந்து இது அறம் சார்ந்த சொல்யூஷன் இல்லை அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆர்டிகல் 21 படி எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழ்வதற்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து உரிமை இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்திலேயே வந்து இருக்கு. ஆக்சுவலாக வந்து நாய்க்கடியால் இறந்தவங்கன்னு சொல்லி தான் அந்த சட்டம் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நாய்க்கடியோட பாம்பு கடியில் இறந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ பாம்பை என்ன பண்ண போகிறாங்க? ஒவ்வொரு உயிராக அழிச்சு மனுஷங்க தான் வாழ்றதுக்கு இந்த உலகமா? Do not go for harsh ways. Be compassionate, be kind, coexist and let others coexist. The world belongs to everybody, not just human beings. It is only a virus which spreads through other animals also, including monkey, even a cat, bat also. So simply rounding off dogs and telling that they are spreading rabies is wrong. இது வந்து வைரஸ் கான்ஸ்டிடியூஷனும் வயலேட் பண்ணுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வயலேட் பண்ணுது. இருக்கட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அதே பறிக்கிற மாதிரி இருக்குது. எத்தனையோ கேசஸ்ல வந்து ஒரு ரேப் நடக்க போது அந்த ஆள் ரேப் பண்ண போறான், அந்த நாய் தான் காப்பாத்துச்சு, அதை பத்திலாம் யாருமே வந்து பேசல. ஆனா வந்து இதுனா ஒண்டி வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க, ஏதாவது ஒண்ணு பண்றாங்க. we really need just தயவு செஞ்சு ஹியூமன்ஸ் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நீங்க எதுவும் பண்ணாம இருந்தாலே அது பாட்டு அது அமைதியா தான் இருக்கும். அது உண்மைக்கு மனுஷங்களை விட எல்லா அனிமல்ஸும் விட அது அதிகமாவே லவ் காட்டும். நீங்க வந்து கல் எடுக்காதீங்க, கையை அப்படி காட்டுங்க போதும். ராமநாதபுரம் அருகே பாலாந்தரவை ரயில்வே கேட்டை மூடாமல் அலட்சியமாக இருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த கேட் கீப்பர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ராமேஸ்வரம் நோக்கி சேது விரைவு ரயில் சென்றபோது பாலாந்தரவை ரயில்வே கேட் திறந்தே இருந்துள்ளது. உடனடியாக ரயிலை நிறுத்திய ஓட்டுநர் கேட்டை மூடுமாறு கேட் கீப்பரிடம் கோரியுள்ளார். அதன் பிறகு ரயில் புறப்பட்டுச் சென்றுள்ளது. இந்நிலையில் ரயில்வே அதிகாரிகள் விசாரித்து அலட்சியமாக செயல்பட்டதாக கேட் கீப்பர் ஜெயசிங்கை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டனர்.